ஹலோ மேம். ஹலோ மேம், மேல் இன்ஃபர்டிலிட்டி பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களா மேம்? அதை பற்றி இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள் மேம். ஓகேம்மா, போன வீடியோவில் நான் ஏசோஸ்பெர்மியா பற்றி பேசினேன். ஏசோஸ்பெர்மியானா செமன் அனாலிசிஸ் இந்த மேல் பண்ணும்போது அதில் ஸ்பெர்ம்ஸ் இருக்காது. அது பேர் தான் ஏசோஸ்பெர்மியா. அந்த ஏசோஸ்பெர்மியாவுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஒன்று அப்ஸ்ட்ரக்டிவ் கண்டிஷன், இன்னொன்று கொனாடல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ஸ்ட்ரக்டிவ் கண்டிஷன் கரெக்டபிள். அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரெண்டு ஹார்மோன் லெவல் பண்ணி பார்ப்பாங்க. எஃப்எஸ்ஹெச் அண்ட் டெஸ்டோஸ்டிரான் பண்ணி பார்ப்பாங்க. இது ரெண்டுமே நார்மலா இருக்கும் அப்ஸ்ட்ரக்டிவ் கண்டிஷன்ல. வெரஸ் கொனாடல் ஃபெயிலியர் இருக்கும்போது எஃப்எஸ்ஹெச் அந்த ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் லெவல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அண்ட் டெஸ்டோஸ்டிரான் லெவல் ரொம்ப லோவா இருக்கும். இதை வச்சு இது அப்ஸ்ட்ரக்டிவ் பெத்தாலஜியா இல்ல ப்ரொடக்ஷனே கம்மியா இருக்கா அப்படின்றத பத்தி கண்டுபிடிச்சிருவாங்க. Suppose இது obstructive pathology, அதாவது அந்த duct supplying the duct taking the semen from the scrotum, அதுல ஏதாவது obstruction இருந்தா அந்த duct obstruction ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு ஆண்ட்ராலஜிஸ்ட்னாலயோ ஒரு சர்ஜனாலயோ முடியும். ஸோ அதை கரெக்ட் பண்ணாலே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய இஜாக்குலேஷன்ல ஸ்பெர்ம்ஸ் வந்துடும். வெரஸ் கொனாடல் ஃபெயிலியர் இருந்தா அதுக்கு ட்ரீட்மெண்ட் டிஃப்ரெண்ட். ஸோ ஒரு ஏசோஸ்பெர்மியான்னு வந்த உடனே பயந்துட வேண்டாம். இது அப்ஸ்ட்ரக்டிவா நான் அப்ஸ்ட்ரக்டிவா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். நம்பர் 1. இன்னொன்று, நிறைய செமன் கவுண்ட் ஸ்பெர்ம் கவுண்ட் இப்பெல்லாம் ரொம்ப கம்மியாகிறதுக்கு காரணம் பழக்க வழக்கங்கள் தான். ஆல்கஹால், ஸ்மோக்கிங், ட்ரக் அடிக்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஓவர் ஹீட் கண்டிஷன்ல ஒர்க் பண்றது, இதெல்லாம் அவங்க ஸ்பெர்ம் கவுண்டை டிக்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்பெர்ம் கவுண்ட் மட்டும் இல்லாம ஸ்பெர்ம் மோட்டிலிட்டியும் கம்மி பண்ணும். மோட்டிலிட்டின்றது ப்ரொக்ரெசிவ் மோட்டிலிட்டி இருக்கணும், அப்படியே போகணும் அந்த ஸ்பெர்ம். அதுல ப்ராப்ளம் இருந்தா கூட அந்த ஸ்பெர்ம் தகுதியான ஸ்பெர்மா இருக்காது ஃபர்டிலைசேஷனுக்காக. ஸோ இதை பத்தி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.